இன்றைக்கி பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்துக்கணும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இஞ்சி இந்த அளவு எடுத்து தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 15-20 பல் இந்த மாதிரி தோல் உரிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுட்டு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லு போனால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வந்து சிக்கன் வந்து மஞ்சள் தூள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சியை வந்து இந்த மாதிரி தட்டி வச்சுக்கணும். பேஸ்ட்டு மாதிரி அரைக்கக்கூடாது. இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி தான் உரலில் தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் அதோடு சேர்த்து அந்த பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடக்கூடாது. இந்த மாதிரி தட்டி போட்டோம்னா அந்த டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் வந்து இந்த மாதிரி காம்பை எடுத்துட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு சைடில் இருக்க இந்த மாதிரி கட் பண்ணோம்னா விதையெல்லாம் வந்துடும். அதை தனியாக எடுத்துருங்க. விதையோடு போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சதை அதோடு சேர்த்துடலாம். இதுக்கு வந்து மிளகாய்த்தூள்லாம் போட போகிறது கிடையாது. இந்த காஞ்ச மிளகாயில் உள்ள காரம் தான் சிக்கனில் இருக்கும். அரை கிலோ சிக்கன் வந்து இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோடு சேர்த்துடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே வதக்கி விடணும் அந்த எண்ணெயிலேயே. அப்போ அந்த சிக்கனில் இருக்க தண்ணி வந்து வெளிவரும். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விடணும். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூளும் 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் போடுறதுனால அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சேர்க்குறது. தேங்காய் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இந்த நேரத்தில் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அந்த சிக்கனோட அந்த மசாலா சேரும்போது இந்த தேங்காயும் நல்லாயிருக்கும். காரம் எல்லாமே தேங்காயிலையும் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாயும் ஒரு 2 பூண்டும் வந்து இந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு எல்லாத்தையும் பரட்டி விட்டு மூடி போட்டு வேக வைக்க வேண்டியதான். இதுக்கு வேறு எந்த மசாலா பொடியெல்லாம் தேவையில்லை. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அதுக்கப்புறம் இடையில எடுத்து பரட்டி விடலாம். இப்போ வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அப்போ தான் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும்போது அந்த கிரேவிலாம் உள்ளே இறங்கியிருக்கும். காரம் எல்லாமே வந்து சிக்கனில் இறங்கியிருக்கும். மறுபடியும் நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்போவும் செய்கிற சிக்கன் கிரேவி இந்த மாதிரி குழம்பு மாதிரி இல்லாமல் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.